Decode the World Unfiltered. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மேலே ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத் அதேபோல் பஹ்ரைன் நாடுகள் முதல் முறையாக ஈரான் மேலே வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. ஈரானுடைய ஏவுகணை அதேபோல் ட்ரோன் சேமிப்பு மையங்களை குறிவச்சு தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது. குவைத் மற்றும் பஹ்ரைன் நாட்டின் போர் விமானங்களான யூரோஃபைட்டர் டைஃபூன் அதேபோல் F-16 இந்த விமானங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா ஈரானோட இராணுவ நிலைகள் மேலே குண்டுகளை வீசியிருக்கின்றன. வளைகுடா அரபு நாடுகள் நேரடியாக ஈரானோட நிலப்பரப்புக்குள்ளே நுழைஞ்சு தாக்குதல் நடத்துறதுங்கிறது இதுதான் முதல் முறை. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இருக்கு இல்லையா, இது ஆப்ரேஷன் நசர் 2 அப்படிங்கிற பெயரில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஷேக் ஈசா அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸ் இருக்குது. அந்த ஏர்பேஸை அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளவாட சேமிப்பு கிடங்கள் மேலாம் மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலேம் ஏர்பேஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல காணொலிகளில் பார்த்துருக்குறோம். அந்த ஏர்பேஸில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய MQ-9 ரீப்பர் அப்படிங்கிற ட்ரோன்களை குறிவச்சு அட்டாக் பண்ணியிருக்குது ஈரான். இப்போ ஈரானோட இந்த தாக்குதல்கள் இருக்கு இல்லையா, இதனால் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய சில பகுதியிலும் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பதிலடியாக தான் ஈரான் மேலே நேரடி தாக்குதல்களை குவைத்தும் பஹ்ரைனும் இப்போ நடத்தியிருக்காங்க. மத்திய கிழக்கில் பல ஆண்டுகளாக என்ன நடந்துட்டுருக்குன்னா மறைமுக போர் நடந்துட்டுருக்குது. அதாவது நேரடியாக அவங்களுக்குள்ள மோதல் கிடையாது. இப்போ மத்திய கிழக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகள் நேரடியாக எந்த போர்லையும் ஈடுபட்டதில்லை. ஆனால் இப்போ குவைத்தும் பஹ்ரைனும் நேரடியாக பங்கேற்றதன் மூலமாக நேரடி பிராந்திய போராக இந்த போர் உருவெடுத்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஈரான் நேரடியாக வளைகுடா நாடுகளோட எல்லைகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அதேபோல் அமெரிக்க இராணுவ முகாம்கள் மேலெல்லாம் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ண தொடங்கிய போது அரபு நாடுகள் பொறுமை காத்துட்டு இருந்தாங்க. அமெரிக்காவுடைய தாக்குதல்களுக்காக மட்டும் காத்திருக்காமல் தங்களுடைய சொந்த வான்படைகளை பயன்படுத்தி ஈரானோட எல்லைக்குள்ளே இறங்கி தாக்கக்கூடிய முடிவுக்கு குவைத்தும் பஹ்ரைனும் இப்போ தள்ளப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அந்த நாட்டோட அதிகாரிகள் சொல்கிறாங்க. இந்த தாக்குதலில் குவைத் அதேபோல் பஹ்ரைன் இந்த விமானங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உளவுத்துறையும் இருந்திருக்கிறது. இது மூலமாக சவுதி அரேபியா அதேபோல் அமீரகம் தலைமையிலான கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகள் ஈரானை எதிர்கொள்கிறதுக்கு கூட்டு இராணுவ நடவடிக்கையை திட்டமிட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாகுது. இப்போ இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன், கத்தார், ஓமன் இந்த 6 அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு. இதுவரைக்கும் இந்த நாடுகள் தங்களோட எல்லைகளை தனித்தனியாக தான் பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவை அனைத்துமே தங்களுடைய ரெடார், செயற்கைக்கோள் தரவுகள், அதேபோல் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒரே நெட்வொர்க்கில் இணைச்சிருக்கிறாங்க. இந்த 6 நாடுகளும் ஒரே நெட்வொர்க்கில் இணைச்சிருக்கிறாங்க. இப்போ ஈரான்லேருந்து ஒரு ஏவுகணையோ அல்லது ட்ரோனோ ஏவப்படுதுன்னு வச்சுக்கோமே, அதை முதல்ல கண்டறியக்கூடிய நாட்டோட ரேடார் தகவல் உடனடியாக மற்ற அனைத்து GCC நாடுகளுடைய கட்டுப்பாட்டு மையங்களுக்கும் பகிரப்படும். அப்போ 6 நாடுகளுடைய நெட்வொர்க் இப்போ ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகம் அதிநவீன ரேடார் மற்றும் உளவுத்துறை தரவுகளை வழங்கி தாக்குதலில் ஈடுபடக்கூடிய விமானங்களுக்கு டிஃபென்ஸ் ஏர் கவரை அமைச்சு கொடுக்குது. குவைத் மற்றும் பஹ்ரைன் அதிவேக போர் விமானங்கள் மூலமாக இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய பணியை செய்கிறாங்க. இப்போ சவுதி அரேபியா பேட்ரியாட் மற்றும் தாட் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை வச்சு ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் உறுதி பண்ணுது. ஈரான் மீதான வளைகுடா நாடுகளுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான எண்ணெய் மையமாக இருக்கக்கூடிய ஜசான் சுத்திகரிப்பு ஆலை மேலே ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஜசான் நகரில் அமைந்திருக்கக்கூடிய சவுதி ஆரம்கோ இருக்கு இல்லையா, இதுதான் அதிநவீன எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை.
ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல் உற்பத்தி திறன் கொண்ட ஒரு ஆலை. நாசாவோட ஃபோம்ஸ் செயற்கைக்கோள் தீ கண்காணிப்பு அமைப்பு, அது ஒரு அமைப்பு அங்கே இருக்குது. அந்த அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜசான் சுத்திகரிப்பு ஆலையினுடைய கிழக்கு பகுதியில் தீப்பிடித்து பற்றி எறியறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபிய சிவில் பாதுகாப்பு படை இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுதுன்னா ஜசான் மற்றும் யான்பு பகுதி மக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. பொதுமக்கள் கூடுறதை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சவுதியுடைய எண்ணெய் முனையங்கள் மட்டும் இல்லாமல் முக்கியமான விமான நிலையங்கள் அதேபோல் எரிபொருள் மையங்களுக்கும் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஹூதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் உள்நாட்டு போராகவோ அல்லது ஏமன் சவுதி எல்லையோட மட்டுமே சுருங்கியிருந்த ஹூதிகளோட அட்டாக்ஸ் இருக்கு இல்லையா, தற்போது செங்கடல் பாபெல் மண்டேப் வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. உலகளாவிய வர்த்தகம் அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய செங்கடல் பாதையை கட்டுப்படுத்தக்கூடிய திறனை பெற்றிருக்கிறதுனால ஹூதிகள் உலக பொருளாதாரத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு காரணியாக மாறியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஹூதிகள் பயன்படுத்தக்கூடிய மலிவு விலை ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, அதேபோல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், கோடிக்கணக்கான டாலர் மதிப்பு இருக்கக்கூடிய சர்வதேச வணிக கப்பல்களையும் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முடக்கக்கூடிய அளவுக்கு திறன்பட செயல்படக்கூடியதாக இருக்குது. அவங்க ரொம்ப குறைவான செலவில் இவ்வளவு பெரிய சேதத்தை உண்டாக்கிட முடியும். ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அமைப்புகளை காட்டிலும் ஹூதிகள் தங்களுடைய புவியியல் அமைப்பை பயன்படுத்தி சர்வதேச வர்த்தகத்தை முடக்கக்கூடிய தனித்துவமான ஆற்றலை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உலக வணிகத்தில் மிக முக்கியமான பாபெல் மண்டேப் நீரிணை இருக்கு இல்லையா, இந்த நீரிணைக்கு அருகிலேயே தான் ஏமன் அமைந்திருக்கிறதுனால மிகச்சிறிய ஏவுகணைகளை கொண்டு முழு செங்கடலுடைய கப்பல் போக்குவரத்தையும் முடக்கக்கூடிய ஆற்றலை இந்த ஹூதிஸ் பெற்றிருக்கிறாங்க. ஹூதிகளோட தாக்குதலால் பல சர்வதேச வணிக கப்பல்கள் செங்கடல் வழியை தவிர்க்கிறாங்க. அதை தவிர்த்துட்டு ஆப்பிரிக்காவை சுற்றி நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அமெரிக்கா அதே போல் அதனுடைய கூட்டணி நாடுகள் ஏமனில் இருக்கக்கூடிய ஹூதி இலக்குகள் மேலே தொடர்ந்து வான்வழி தாக்குதலை நடத்தினாலும் ஹூதிகளுடைய ஏவுகணை அதே போல் ட்ரோன் திறனை முழுமையாக அழிக்க முடியல. ஹூதிகளை வெறும் கிளர்ச்சி படைகளாக மட்டும் இல்லாமல் ஒரு பிராந்திய இராணுவ சக்தியாக தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் சர்வதேச சமூகத்தால் அவங்கள எளிதாக ஒதுக்கிடவோ அல்லது இராணுவ வலிமையால் ஒடுக்கிவிடவோ முடியாத ஒரு நிலை உருவாகியிருக்கு. ஈரானுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான மோதல் இருக்கு இல்லையா, அது முழு அளவிலான பிராந்திய போராக மாறுச்சு அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வெறும் எல்லை மோதல்களோட நின்றுடாது. உலகளாவிய பொருளாதாரம், மனிதநேய சூழல், அதேபோல் சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சீர்குலைகளையும் ஏற்படுத்தக்கூடும். உலகத்தோட 3/1 கச்சா எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மத்திய கிழக்கு பகுதியிலேருந்து தான் விநியோகிக்கப்படுது. போர் தீவிரமடைஞ்சு உற்பத்தி விநியோகம் இது ரெண்டும் முடங்குச்சு அப்படின்னா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்து உலகளாவிய பணவீக்கத்துக்கு அது வழிவகுத்துரும். ஹார்முஸ் நீரிணை, பாபெல் மண்டப் நீரிணை, அதேபோல் சூயஸ் கால்வாய், இந்த 3 முக்கியமான கடல்சார் வணிக பாதைகள் இருக்கு இல்லையா, இது 3மே ஒரே நேரத்தில் முடங்கக்கூடிய அபாயம் இருக்குது. அப்படி ஆயிடுச்சுன்னா ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்காவுக்கு இடையில் கப்பல் போக்குவரத்து முடங்கி அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் உயரும். வளைகுடா அரபு நாடுகள் தங்களோட குடிநீர் தேவைக்கு கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலைகளை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. ஏவுகணை அல்லது ட்ரோன் தாக்குதல்கள் இது மூலமாக இது சேதமடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், லட்சக்கணக்கான மக்கள் கடும் குடிநீர் பஞ்சத்தை சந்திப்பாங்க. துபாய், தோஹா, ரியாத் இந்த போன்ற உலகளாவிய வணிக நகரங்கள் இருக்கு இல்லையா, இந்த வணிக நகரங்கள் தங்களோட சேஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதை இழக்க நேரிடும். இதனால் வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறதோட சுற்றுலா, விமான போக்குவரத்து இது ரெண்டுமே முடங்கிடும். ஈரான், ஏமன், லெபனான் அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடம்பெயர நேரிடும். இது ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளுக்கு புதிய அகதிகள் நெருக்கடியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறும். வான்வெளி மூடல், அதேபோல் கடல் வழி தடைகளால் உணவு, மருந்து, அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாமே போர் பாதித்த பகுதிகளுக்கு போய் சேர்றதுல பெரும் தட்டுப்பாடு ஏற்படும். இஸ்ரேல் அதேபோல் அரபு நாடுகளுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் நேரடியாக இராணுவ களத்தில் இறங்க வேண்டிய தேவை ஏற்படும். ஈரானுக்கு தேவையான உளவுத்துறை, ஆயுதங்கள் மற்றும் பொருளாதார ஆதரவை மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ ரஷ்யாவும் சீனாவும் வழங்கக்கூடிய ஒரு நிலை தள்ளப்படும். இது வல்லரசுகளுக்கு இடையிலான உலகப் போராக உருவெடுக்கக்கூடிய அபாயத்தையும் கொண்டிருக்குது. ஹார்முஸ், பாபெல் மண்டேப், அதேபோல் சூயஸ் கால்வாய் இந்த 3 முக்கிய நீர்வழிகளும் முடங்குச்சுன்னா உலகில் 1/3 எரிவாயு விநியோகம் முற்றிலும் ஸ்தம்பிக்கும். இது சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெய் விலையை கட்டுக்கடங்காமல் உயர்த்தி கடுமையான பணவீக்கத்தையும் பொருளாதார பேரழிவையும் உண்டாக்கும். பிராந்திய போர் மூண்டுச்சு அப்படின்னா வளைகுடாவில் வாழக்கூடிய 90 லட்சம் இந்தியர்களுடைய பாதுகாப்பு, இந்தியாவினுடைய 85% கச்சா எண்ணெய் இறக்குமதி, அது மட்டும் இல்லாமல் நாட்டோட பொருளாதார ஸ்திரத்தன்மை இது எல்லாமே பெரும் கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடைய அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளும் சர்வதேச சமூகத்தினுடைய அவசர தலையீடுகளும் முடுக்கிவிடப்பட்டு உடனடியாக போர் நிறுத்தம் எட்டப்படாவிட்டால்
மத்திய கிழக்கில் பற்ற வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, இது அகில உலகத்தையும் விழுங்கும் 3ஆம் உலகப் போராக மாறுவதை தவிர்க்க முடியாது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.